ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை இவளோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. 28ஆம் வசனத்தில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே தேவனை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதில் இல்லாதவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இன்று தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் அவர் மீது பயமோ பக்தியோ இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கேடான சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றிய அறிவை அறிந்திருந்தும் அவரை பற்றி கொள்ள மனதில்லாதவர்கள் அப்படின்னா அவிசுவாசிகள் இல்லையா? தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. இவர்களுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கேடான இருதயம், அது பாவம் செய்ய அது தீவிரித்து ஓடும். நீங்கள் தொடர்ந்து 29ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த 29 கடைசி பகுதி வன்மத்தினாலும் நிறைந்தவர்கள், அவருடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கும் இல்லையா? பாவ சிந்தனையினால் நிறைந்திருக்கும். இது முதல் காரியம். யாரெல்லாம் தேவனை பற்றிய அறிவை அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள், அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியாதவர்கள், கடவுள் மீது பயமோ பக்தியோ இல்லாதவர்கள், அவர்களுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கும். ரெண்டாவது, அவர்கள் பாவம் செய்ய துணிகரம் கொள்வார்கள். 29 நீங்கள் 30, 31 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்கிற பாவங்கள் 21 வகை பாவங்கள் அங்கே பட்டியலிடப்படுகிறது. இவைகளை செய்வதற்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள். துணிகரமாய் இந்த பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். எனவே முதலாவது, அவர்களுடைய இருதயம் பாவ சிந்தனையினால் நிறைந்திருக்கும். ரெண்டாவது, அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 32ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் இல்லையா? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தண்டனை தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரவான்கள். எனவே இது உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். இந்த லெந்து நாட்கள் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. நீங்கள் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறீர்களா? பாவ சிந்தனையினால் நிறைந்திருக்கிறீர்களா? தேவன் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களா? தேவ பயமும் பக்தியும் இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் மீண்டுமாய் திரும்புங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே, உங்களுடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அருமையானவர்களே, தீய சிந்தனைகள், தீய செயல்கள், இவைகளை விட்டு நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். ஒரு விசுவாச வாழ்க்கை, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுவோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.